விஜய் ஒரு வார்த்தை சொன்னார், யாராவது கவனிச்சிங்களா கவனிக்கல எனக்கு தெரியாது. நான் வந்து போதும், அதாவது மனுஷனுக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் போதாது, எனக்கு கொண்டும் போதாது. விஜய் வந்து நிறைய சம்பாதிக்காது, போதும் மக்களுக்கு, அவர் இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். அவர் வார்த்தை சொன்ன வார்த்தை, அந்த பணத்தை வந்து மக்களுக்கு செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். ஏன்னா அவர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து அரசியலுக்கு வரல. மற்றவங்க மாதிரி மார்க்கெட்டில் பீக்கில் இருக்கும்போது 200 கோடி சம்பாதிக்கும் போது அவர் 2000 கோடி சம்பாதிச்சு நான் தீர்ப்பு ஏதோ எல்லாரும் தீர்ப்பு போவாத, தீர்ப்பு போறாரு சொல்லுங்க, எல்லாரும் எடுத்துட்டு போவாத, எடுத்துட்டு போறாரு, எல்லாரும் நீங்க சொல்லுவீங்களா, நாளைக்கு எடுத்தாரா சொல்லுவீங்கல்ல? நிச்சயமா இல்லை. விஜய் வரட்டும், விஜய் வந்தால் நாட்டுக்கு நல்லது தான் நடக்கும். ஏன்னா ஒரு மனுஷன் 200 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு வந்து மக்களுக்கு சேவை செய்யறாருன்னா அவர் தான் மனுஷன், மற்றவங்களாம் மனுஷன் இல்லை. அவர் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதனால எங்கள் ஃபேமிலிக்கே ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எங்கள் ஃபேமிலி ஓட்டு மொத்த பேருக்குமே அவருக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. இந்த வாட்டி அவர் தான் ஜெயிக்கணும் கண்டிப்பாக. முன்னாடி வந்து சீமான் வந்து ஓட்டு அதிகம் வாங்கினாரு. அப்போ விஜய் ரசிகர்லாம் அவர் ஓட்டு போட்டாங்க. மைக்கு பிடிச்சி மைக்கை பாடி கீடி ஒரு ஆட்டம் ஆடி விஜய் ரசிகர்லாம் அவர் ஓட்டு போட்டாங்க, அவருக்கு ஓட்டு வாங்கிட்டாரு.